ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த மான்வா இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மான்வால இருக்க நம்ம ஹீரோ சூஹான் அவன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவான். அதே மாதிரி சிஸ்டம் இருக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸும் இருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைட்டா குழப்பறமா தான் குத்துருப்பாங்க. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், அது எல்லாத்தையுமே நான் பக்காவா சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த மான்வாவோட ஸ்டோரிய பத்தி நான் சொல்லல. நம்ம ஹீரோ சூஹான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல திறமை அவனுக்கு ரொம்ப அதிகம். ஆனா என்ன ஒண்ணு, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எக்ஸாமினேஷனை எடுக்கிறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு ஒண்ணு வேணும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்காது. ஏன்னா நம்ம சூஹானோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதனால நம்ம சூஹான் ஒரு போட்டிக்கு போவான். அந்த போட்டியில தான் அவனோட வாழ்க்கைய மாறும். காடால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அது இவனுக்கு அங்க கிடைக்குது. அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம்னா, நம்ம ஹீரோவால வெறமா மத்தவங்களோட எபிலிட்டிய பார்த்தாலே போதும் அந்த எபிலிட்டிய அவனோட க்ளோன் கூட சிஸ்டம் வழியா ட்ரெயின் பண்ண முடியும். அதாவது அந்த பர்சனோட எபிலிட்டி மிட் லெவல்ல இருக்கலாம், ஆனா நம்ம ஹீரோவால அவனோட க்ளோனை வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு வேற லெவல் எபிலிட்டியா அதை மாத்த முடியும். இதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஆளு ட்ரெயின் பண்ணி எல்லா எபிலிட்டியும் அவனுக்கு சொந்தமாக்குவான். சண்டெல்லாம் சும்மா தாறு மாறா இருக்கும். அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு எபிசோடு இதை ஒண்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதனால பாக்குற ஒருத்தங்களும் லைக் போட்டுங்க. ஏன்னா ஒரு 5K லைக் வந்தா இந்த வீடியோ இன்னமும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா அங்க ட்ரைனிங் எத்தனை இருக்கான். அங்க ஏதோ ஒரு பர்சனை அவன் பயங்கரமா தாக்குறான். அவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான். தாக்குற ஒரு தாக்குதலும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடே பாத்துடா, என் கை பயங்கரமா வலிக்குது. ஆமா, உன்னோட விட்ரா ஃபேஸ்ட் அதை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லாத, ஆல்ரெடி நீ 3rd ஸ்டேஜ்ல இருக்கேன்னு. ஆமா அதேதான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 3rd ஸ்டேஜுக்கு வந்தேன். மார்ஷியல் ஆர்ட்ஸோட மாஸ்டரி அதை அடையிறதுல ஒரு 5 கிரேட் வந்திருக்கு. அதுல சப்ஸ்டேல் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம சூஹான் இருக்கான். இதுதான் 3rd ஸ்டேஜ். கடைசியா ஒரு ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்ஷன். அடே நான் சொல்லி ஆகணும், உன்னோட ஃபிஸ்ட் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னா இங்க இருக்கிற யாராலையுமே உன் முன்னாடி நிக்கவே முடியாது. சரி அதை விட என்ன மசம் நிக்கிற, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? என்னது ட்ரைனிங் ஆரம்பிக்கணுமா? இல்ல ஆளை விடு சாமி, நான் போறேன். உன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் மேனியாக்கா என்னால இருக்க முடியாது. நானும் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இந்த வேலை எல்லாம் எனக்கு இருக்குப்பா இப்படின்னு நம்ம சூஹான ஃப்ரெண்டுக்காரன் கைட்டி விட்டு போறான். அந்த இடத்துல போகும்போது டீச்சர் கிட்டயும் ஒரு பாய் சொல்லிட்டு தான் போறான். அங்க டீச்சரும் நம்ம சூஹான பார்த்தோன்னே சூஹான் கிட்ட வராரு. சூஹான், நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன விஷயம்னா, மார்ஷியல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இன்னமும் நீ அப்ளை பண்ணாம இருக்க? அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீயும் நீ இன்னமும் கட்டல. ஒரு 30,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா நீ கட்டுற மாதிரி இருக்கும். டீச்சர், கொஞ்சோண்டு நாள் அவகாசம் எனக்கு கிடைக்குமா? என்கிட்ட பணம் வந்து இல்ல. இன்னமும் கொஞ்சோண்டு நாள் குத்தீங்கன்னா கண்டிப்பா என்னால கட்ட முடியும். எனக்கு புரியுதுடா சுஹான், ஏன்னா உன்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இருந்தாலும் ஒரு இடத்துலயும் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதனால நான் சொல்ற விஷயம் வந்து உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாருமே போயிடறாங்க. அங்க நைட்டே ஆயிடும். அங்க இன்னமும் நம்ம ஆளு பயங்கரமா அங்க ட்ரைனிங் எடுக்கிறான். ஆளுக்கு உடம்பெல்லாம் அப்படி வலிக்கணும். இருந்தாலும் அங்க ட்ரைனிங் ஆளு வர்ற மாதிரி இல்ல. ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு ஆசை. ட்ரைனிங் எடுக்கும் போதும் 30,000க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதை எப்படி நான் கட்ட போறேனோ எனக்கு எதுவுமே ஐடியா இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு அனாதை மாதிரி இருந்தேன். அந்த டைம்ல எங்க அங்கிளோட ஃபேமிலி அவங்க கூட நான் இருக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கும் அங்க தெரிய ஆரம்பிச்சது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு. அதனால அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட ட்ரைனிங் அதுவும் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஆனா எல்லாமே நல்லா போச்சுன்னு கேட்டா அதான் இல்ல. ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழையான ஃபேமிலி. அதனாலேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாழ்றதுக்கே இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக நம்ம சூஹான இந்த அளவுக்கு பயங்கரமா இவங்க சப்போர்ட் பண்ணணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்தை பத்தி நான் சொல்லல. இந்த உலகத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுதான் எல்லாமே. இந்த உலகத்துல யாரு ஒரு பயங்கரமான மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காத விஷயமே இருக்காது. பேரு, புகழ், பணம், பொண்ணு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் நான் தொடர்ந்து என்னோட ஃபேமிலியை இன்னமும் வலிமையாக்கணும்னு சொல்லி மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் எங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதுக்காக எல்லா வகையிலயும் உழைக்க நான் தயாரா இருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம சூஹான் வீட்டுக்கு வரான். வரும்போதே அங்க ஆன்ட்டியும் சொல்றாங்க, ஏங்க இப்ப வந்து வீட்டோட ரெண்ட் வேற வரப்போகுது. நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு பணமும் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? ஹானோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வேற நம்ம கட்டணும். நம்ம ரெண்ட கூட அப்புறமா கட்டிக்கலாம். நம்ம சூஹானுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கட்டலாம். அவனுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. அவனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள்
விஷால் அவனுக்கான பேரை உருவாக்குவான். அதனால நம்மளோட பண கஷ்டம் நம்ம சூஹானுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. அங்க இப்படி இவங்க பேசும்போது சூஹான் இவங்க பேசுற ஒரு விஷயத்தையும் கேக்குறான். ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவனால தானே இவ்வளவு கஷ்டம். இவங்களால இப்போ ரெண்ட கூட அங்க கட்ட முடியல. அதுக்கு காரணம் நம்ம சூஹானோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா இருக்கு. ஏங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட மெடிசன் அதை வேணா நான் ஸ்டாப் பண்றவா. ஏன்னா என்னதான் மெடிசனை நான் எத்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு கியூர் ஆகுற மாதிரி தெரியலங்க. என்னோட மெடிசனை நான் ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கும். அட இல்ல நீ என்ன சொல்ல இருக்க, அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். அதான் நான் இருக்கலம்மா, நான் ஒரு 2-3 வேலையை இன்னமும் எக்ஸ்ட்ராவா பண்றேன். இதனால பிரச்சனை இருக்காது. அதனால இத பத்திலாம் நீ கவலைப்படாதம்மா. நம்ம சூஹானோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதை நம்ம கவனிக்க பார்க்கலாம். வாழ்க்கையில என்னதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மாச்சிட்டு நம்ம சூஹானுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சோனே ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களுக்காக வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். உள்ள வரும்போது கேட்டது எதையுமே ஆளுக்கு காட்டிக்கல. அங்க ஆன்ட்டியும் கேக்குறாங்க, ஆமா என்னாச்சு சூஹான், இப்போ ரொம்ப லேட்டா வர, ரொம்ப நேரத்துக்கு பிராக்டிஸ் பண்ணியாக்கண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. அங்க அங்கிளோட உடம்புல நிறைய பேண்டேஜஸ் மாதிரி அவங்க ஒட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் ஆன்ட்டி. அடே அதெல்லாம் நீ பண்ண வேணாம், அதான் ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, நாளைக்கு உனக்கு எனர்ஜி வேணும், போயிட்டு ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் நம்ம சூஹான் அங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா என்னதான் தூங்க ட்ரை பண்ணியோ நம்மளுக்கு அங்க தூக்கமே வரல. ஏன்னா வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் போது யாரால நிம்மதியா தூங்க முடியும்? அங்கிள் ஆன்ட்டி எனக்காக நீங்க ரொம்ப அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இது போதும். இதுக்கு மேலேயும் என்னோட ப்ராப்ளம்ஸை என்னால சால்வ் பண்ண முடியும். ஆனா பணத்தை நான் ஏர்ன் பண்ணணும். பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரே ஒரு வழி, நான் அந்த இடத்துக்கு போறது ஒண்டிதான். நம்ம சூஹான் அந்த இடம் அப்படின்னு மீன் பண்ற இடம் மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஒரு அரீனா தான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படும். மக்களே இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்கான். இவரோட பேரு மிஸ்டர் மினிட்டோர். ஆனா ஆப்வியஸா இதுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம சூஹான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான்னா, ஏன்னா ஆளு கேள்விப்பட்டிருப்பான் இந்த இடத்துல யாரு தொடர்ந்து ஒரு 4 வாட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 60,000 அவ்வளவு கிடைக்குமா பிரைஸ் மணியா. ஜெயிச்சா கிடைக்கும், தோத்து போயிட்டா ஒண்ணுமே கிடைக்காது. அதனால பிரைஸ் மணியை நான் எப்படியாச்சும் அடையணும். அங்க இருக்கிற ஒருத்தங்களும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே, யாரா இவன், புதுசா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இவன் இங்க வந்திருக்கானா, எனக்கு சாகணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் ரொம்ப பயங்கரமா இருக்கும். தம்பி என்னப்பா பண்ணிருக்க, எல்லாருமே பாரு உன்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுறாங்க. அதனால கிரௌட நீ இன்னமும் ஆக்ரோஷமாக்கணும்னா ஏதாச்சும் பண்ணு. கிரௌட நான் ஆக்ரோஷமாக்கணுமா? அட என்னடா நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க. இதனால்தான் புதுசா வர ஒருத்தவங்களையும் எனக்கு பிடிக்காது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு புரியுது, இதோ நான் பண்றேன். அடே முட்டாளு பசங்களா, நான் ரொம்ப இன்வென்சிபிள், என் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. முடிஞ்சா என்ன தாக்கி பாருங்க, என்ன ஜெயிச்சு காட்டுங்க இப்படின்னு ஆளு பயங்கரமா கத்த. அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடே யாரா இவன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கான், ஆக்குறதுக்கு ஆக்ரோஷமா இருக்கான். ஆனா சண்டையில தான் தெரியும் இவனோட நிலைமை இங்க என்ன ஆகும்னு. அங்க கிரௌடும் ரொம்ப ஆக்ரோஷமா கத்துது, அந்த மினிட்டோர் அந்த பையனை விடாதீங்க, அவனை முடிங்க, முச்சே ஆகணும் இப்படின்னு தான் கிரௌடும் ஆக்ரோஷமா அங்க கத்தோம். அந்த இடத்துல இதுதான் அவங்களுக்கும் வேணும். நம்ம ஹீரோக்கும் இவங்க கத்தும் போது எந்த அளவுக்கு இவங்க கிட்ட கில்லிங் இன்டென்ட் இருக்குன்னு அங்க தெரியுது. இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அரீனா, இருந்தாலும் நான் இந்த இடத்துல சர்வே ஆகணும். ஏன்னா என்னால அப்பதான் ரெண்டையும் என்னோட ஃபீயும் கட்ட முடியும். என்னோட டைமண்ட் ஃபிஸ்ட் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. அது மேலதான் நம்பிக்கையை நான் வைக்கணும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏத்தோனே எல்லி மாதிரி ஒரு மாஸ்கோட இருக்கிற ஒரு பர்சன் வரான். தம்பி நீ ரொம்ப அரகண்டா இருக்க, ஆனா எல்லாமே இப்ப முடிய போகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்தோன்னே தெரியுது அவனோட வீக்னஸ் என்னன்னு. இந்த பையனோட மொமெண்டம் அது ஸ்ட்ராங்கா இருக்கு, இருந்தாலும் அவனோட லோயர் பாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு. இது ரொம்ப ஈஸியான விஷயம் ஜெயிக்கிறது. அந்த பையன் அங்க பயங்கர வேகமா தாக்க வரும்போது கைய வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதனால அந்த பையனும் அவங்க தோத்து போவ. ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர் நம்ம ஹீரோ மினிட்டோர், அவன் தான். செகண்டா ரேம ஸ்டூடியோ மாதிரி எவனோ ஒருத்த மாஸ்க போட்டாங்க வரான். தம்பி போன மேட்ச் ஏதோ லக்கியா இருந்துட்ட, இந்த வாட்டி அந்த லக்கு அது வேலை செய்யாது. அப்படியா, ஒரு கை பாத்தலாம். அந்த பர்சன் வரும்போதே அவனோட உடம்ப வச்சு நம்மளுக்கு அணிக்கிறான். அவனோட ஸ்ட்ரென்த் அது டீசென்டா இருக்கு, இருந்தாலும் அவனோட டைமண்ட் ஃபிஸ்ட் முன்னாடி அவனால அங்க நிக்க முடியாது. அதே மாதிரியாவது 2 பேருமே அட் அ டைம்ல ஃபிஸ்ட வச்சு தாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபிஸ்ட் அவன் மேல படும் போது ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா அந்த நொடிய வாய்ப்பா வச்சு டைமண்ட் ஃபிஸ்ட மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். அவ்வளவுதான், அந்த பர்சனும் அங்கேயே தோத்து போறான்.
ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம், ஓப்பனிங்க இப்படி விட்டா இதுதான் நிலைமை. கடைசியா ஒரே கிக்கல அந்த பர்சனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. செகண்ட் மேட்சோட வெற்றியாளர் நம்ம மினிடோர். இப்படி நம்மால தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிக்கத மேல இருந்து ஒரு பர்சன் பாத்துன்னு இருக்கான். அந்த பர்சன் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த பையன் இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் எனக்கு தெரியல, ஆனா அப்படி இருக்கும் போதும் இவனோட ஸ்ட்ரென்த் ஒரு ஆவரேஜான மார்ஷியல் ஆர்டிஸ்டை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பையன் கிட்ட அபாரமான திறமை இருக்கு. இதே மாதிரி 3வது மேட்ச் நம்ம ஹீரோ ஜெயிக்கிறான். 3வது மேட்சோட வெற்றியாளர் நம்ம மினிடோர். பின்னாடி மாஸ்கோட ஒரு பர்சன் இருக்கான். ஆளு அங்க சொல்றான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் போறேன்னு. ஆனா ஆல்ரெடி நீ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்க அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டல இதுக்கு முன்னாடியே. போனா பிரச்சனை வராதா? ஆனா அந்த பர்சன் அதை கேக்குற மாதிரி இல்ல. இந்த சைடு நம்ம ஹீரோ தாக்குதல்ல 3 பேரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். டச்சல்ல அவங்க போகும்போது நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான், என்னோட டைமண்ட் ஃபிஸ்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. வச்சு ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்ரண்டிஸா இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்க இவங்கள அசால்ட்டா என்னால தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னமும் ஒரே ஒரு மேட்ச், எப்படியாச்சும் லாஸ்ட் மேட்ச ஜெயிச்சுட்டா அந்த 60,000 எனக்கு கிடைக்கும். என்னோட ஃபீ ரெண்ட் எல்லாமே பே பண்ண முடியும் என்னால. அங்க இப்படி ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி யோசிக்கும் போது திடீர்னு எல்லாருமே அங்க கத்துறாங்க, அட இப்ப வருது அந்த ஒயிட் ஃபாக்ஸ் அவராது. ஏன்னா அவரு ஒரு குவான்சி மார்ஷியல் ஆர்டிஸ்டா ஆல்ரெடி மாறிட்டாரு. அவரை மாதிரி ஒரு பர்சன் எதுக்காக ரிங்குக்கு வரணும்? குவான்சி மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. அதாவது ஒரு ஆர்டினரியான பர்சனை விடவும் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பர்சன் ரிங்குக்கு வந்திருக்காருன்னா இது சீட்டிங் மாதிரி இல்லையா? எப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல நான் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நான் இங்க தோத்து போறதுக்கு வரல. எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும். என் முன்னாடி யாரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஹேய் தம்பி, நீ அந்த அளவுக்கு ரொம்ப பயப்பட வேணாம். எனக்கு தெரியும் எப்படி என்னோட பஞ்சஸ ஹேண்டில் பண்ணணும்னு. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் சொன்ன அத்தனுடைய 2 பேருமே செம்ம வேகமா முன்னாடி போறாங்க. அங்க சூஹான் தாக்கும் போதே யோசிக்கிறான், நான் அவனை விடவும் ரொம்ப வீக்கா இருக்கேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் மூவே பெரிய தாக்குதெல்லாம் நான் பண்ணணும். அங்க 2 பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபிஸ்ட் அங்க பாடும்போது ஆளுக்கு ஒரு விஷயம் அங்க ரியலைஸ் ஆகுது, இவன் ஒன்னும் ஒரு குவான்சி மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்ல. நான் இந்த குவான்சி மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவங்க இப்பதான் மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறினவங்க. ஆனா முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் உண்மையிலேயே ஒரு ரியலான மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஆளு அவனோட பவர்ஸ நல்லா சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். என்னால அவனோட ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் தாக்குதல பண்றதுக்குள்ள அந்த பர்சன் தண்டர் ஃபிஸ்ட்னு ஏகப்பட்ட ஃபிஸ்ட் அடிக்கிறான். மாத்தி மாத்தி அடிக்கும் போது அங்க ரத்தமா வாயில இருந்து அப்படி ஊத்தும். அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்படிதான் ஒரு உண்மையான மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பவர் இருக்குமா? எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அட் டைம்ல 3 தண்டர் ஃபிஸ்ட் அவன் பண்ணிருப்பான். அவ்வளவுதான் அந்த மினிடோர் அவனோட கதை இன்னைக்கு முடிஞ்சது. ஆளு 3 வாட்டி ஜெயிச்சும் என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல ஆளு தோத்து போயிட்டான். அந்த இடத்துல அந்த பர்சன் விற மாதிரி இல்ல, பயங்கரமா அங்க அடின்னு அடிக்கிறான். நம்ம சூஹானும் முடிஞ்ச அளவுக்கு அங்க பிளாக் பண்றதுக்கு பாக்குறான். இல்ல இதே மாதிரி போச்சுன்னா நான் இந்த இடத்துல தோத்து போற மாதிரி ஆயிடும். இல்ல நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா இவன் அட்டாக்ஸ கவுண்டர் பண்ணி தாக்குற மாதிரி? லாஸ்டா ஒரே ஒரு பஞ்சு அது நம்ம ஹீரோட மூஞ்சில பட அவ்வளவுதான். அவன் வச்ச ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ ரொம்ப தூரமா போய் விழுறான். அவன் வச்ச ஃபோர்ஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமாகுது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறேன். தம்பி நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்ட. உன்னால இந்த இடத்துல இருந்து ஒரு தூசிய கூட கொண்டு போக முடியாது. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இங்க மேட்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட டீச்சர் அவரு இந்த மேட்ச பார்த்தாரு. அவருக்கு ஓ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாங்க ஸ்டார்டிங்ல ஒரு பர்சனும் இந்த மேட்ச பார்த்துன்னு தானே நம்ம சூஹானுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. அவருதான் அவரு என்ன ஆசைப்படுறாருன்னா, நீ எங்க கூட ஜாயின் பண்ணுமா? நீ அப்படி ஒண்டி அக்ரி பண்ணனா உனக்கு இந்த பிரைஸ் மணி அப்படியே அங்க கிடைக்கும். இல்லவே இல்ல, முடியாது. என்னால கேவலமா போய் அந்த விஷயத்த பண்ண முடியாது. தம்பி சொல்றதுக்கு முன்னாடி 1த்துக்கு 4 வாட்டி யோசி. எங்களை ரிஜெக்ட் பண்றது உனக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தா அமையும். நீலாம் இந்த மாதிரி போட்டிக்கு வந்துட்டு உன்னையே நீ எப்படி ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ற? நீ சொல்லும் போது எனக்கு பயங்கரமா கடுப்பாவுது. இதுக்கு மேலேயும் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ அப்படி ஜாயின் பண்ணலனா நீ வேற யாருக்குமே ஜாயின் பண்ணக்கூடாது. உன்னோட காலு கை எல்லாத்தையுமே நான் உடைப்பேன். அப்படி உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கே, அதுக்கப்புறமா பாக்குறேன் எப்படி நீ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறன்னு. அங்க இதை கேட்டவுனே நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோட பெரிய கனவு என்னது, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறணும். முக்கியமா அவன் ஃபேமிலிக்காக.
அதனால கைய காலை உடைக்கலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் நம்ம ஆளு அப்படியே அங்க தப்பிக்கிறான். இத பாக்குற அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நம்ம சூஹானும் அங்க சொல்றான், இல்ல என்னால இந்த மாதிரி இடத்துல தோத்து போக முடியாது, முக்கியமா என்னோட கால கையை இவன் உடைக்க பாக்குறானா அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த பர்சன் முன்னாடி ரொம்ப ஆச்சரியமாகறான், எப்படி என்னோட தண்டர் ஃபிஸ்ட் உன் மேல 3-4 வாட்டி பட்டுச்சு, அப்படி இருக்கும் போதும் ஸ்டில் உன்னால இப்பவும் நிக்க முடியுதா? சரி ஒரு கை பாத்திர வேண்டியதா? நான் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறணும். ஏன்னா என் அங்கிள் என் ஆன்டி எனக்காக அவங்களோட லைஃப சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க போட்ட அந்த உழைப்பு அது எதுவுமே வேஸ்டா போக நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுப்பேன். ஈவன் அதுக்கு நான் இந்த மாதிரி பண்றதா இருந்தாலும் சரி. ஏன்னா என் கால கை ஒஞ்சு போயிடுச்சுன்னா என் ஃபேமிலிக்கு ஃபியூச்சரும் ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அங்க இப்படி இவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் அவைக்கனாவது. அந்த சிஸ்டமும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் அங்க கேக்குது, உன்னோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்காக இப்போ நீ என்ன விஷயங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க? என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் எப்படி நாங்க சொல்ல. அவ்வளவுதான் திடீர்னு நம்மால வேற ஒரு எத்துக்கு வரான். நான் எங்க இருக்கேன் எனக்கு புரியல. அதே மாதிரி என் முன்னாடி இருக்க நீங்க வந்து யாரு? நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு காட் மாதிரி ஒரு கிரியேச்சர் அங்க நிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், நீ என்ன விஷயத்த கொடுக்க ஆசைப்படுறன்னு. நம்மளும் அங்க யோசிக்காம எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிருப்பால. அதனால இந்த காடா இருக்கிற இந்த கிரியேச்சர் இது ரொம்ப அங்க சந்தோஷமா இருக்கும். தம்பி நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன், இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோ தம்பி. நம்ம ஹீரோ முன்னாடி அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டம் அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோட பேரும் அங்க போட்டிருக்கு. நம்மளுக்கு புரியல, ஆமா என்ன இது? அதுல நம்ம சூஹானோட பிசிக் பவர் எல்லாத்துக்கான லெவலும் அங்க போட்டிருக்கு. அதே மாதிரி அவன் கிட்ட இருக்கிற அந்த டைமண்ட் ஃபிஸ்ட் அதோட மாஸ்டரியும் இருக்கு. இப்ப கரண்டா அது 7% இருக்கு. அதாவது இன்னமும் அந்த ஃபிஸ்ட ஆளு மாஸ்டர் பண்ணல. இது என்ன இது ஏதோ ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கு. இத என்னால தொடலாம் முடியுது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த இடத்துல கோஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அத அவன் தொட்டோனே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற டைமண்ட் ஃபிஸ்ட் அத அவனால மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்க டொட்டோரியல் ஆரம்பிக்குது அப்படின்னு அங்க வருமா. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது டொட்டோரியல் ஆரம்பிக்குதா? என்ன ஆகுதுங்க? பின்னாடி திடீர்னு நம்ம ஹீரோ மாதிரி ஏதோ ஒரு உருவம் அங்க கிரியேட் ஆகுது. மூஞ்சி கிட்ட ரொம்ப வேகமான ஒரு பஞ்ச் வரும். பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி இருக்க ஒரு உருவம். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம சூஹான் கரெக்டான டைம்ல அங்க தப்பிக்கிறான். இது என்ன? இது ஒரு க்ளோனா? இதால என்னோட ஃபிஸ்ட என்ன விடவும் ரொம்ப பக்காவா பயன்படுத்த முடியுது. இந்த மாதிரி ஒரு பஞ்ச நானே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பஞ்ச நான் பாக்குறேன். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது முன்னாடி இருக்க அந்த க்ளோனு அதை வச்சுதான் நம்ம கத்துக்கணும்னு. அந்த க்ளோன் ரொம்ப திறமசாலியா இருக்கும். நம்ம ஹீரோட கைய பிடிச்சு வயிற்றுலயே ஒரு அடி அடிக்கும். சூஹானுக்கு இதனால பயங்கரமா வலிக்கும். ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, அந்த க்ளோனு டைமண்ட் ஃபிஸ்ட எப்படி முழுசா மாஸ்டரி பண்ணணும் அப்படின்னு அங்க காட்டுது. அங்க சிஸ்டம்லயும் டைமண்ட் ஃபிஸ்டோட பர்சன்டேஜ் அது 7 இருந்திருக்கும். இப்ப பார்த்தா 10 இருக்கு. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவலை ஏத்தணும், அதை 100%க்கு எப்படியாச்சும் கொண்டு வரணும். அதான் அங்க இதே மாதிரி க்ளோனுக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமா போகுது. சண்டை போட்டுக்கினே இருக்கான். இதனால அவனோட டைமண்ட் ஃபிஸ்ட் அவனோட பிசிக் அவனோட எனர்ஜி எல்லாமே முன்ன இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகுது. எல்லாமே 100க்கு வர. அவ்வளவுதான் கடைசி பஞ்சில அந்த க்ளோனையே முச்சு விட்டுற ஆளு. அந்த க்ளோனும் அப்படியே மறைஞ்சு போகுது. அந்த இடத்துல ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சிஸ்டம் பார்க்கும் போது நீங்க வெற்றிகரமா கோஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதனால உங்களோட டைமண்ட் ஃபிஸ்ட் அது ஒரு வேற லெவலான உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அந்த வித்தியாசமான இடத்துல இருந்து நம்மால வெளியில வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ மேல முன்ன இருக்கிறத விட பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கு. ஒரு பயங்கரமான ஆற அப்பியர் ஆகுது. ஆமா என்னடா லுக்கு, உன்னை நான் விட மாட்டேன் இப்படின்னு ஆளு பயங்கர வேகமா அடிக்க வரான். ஆனா நம்ம ஹீரோட மூவ்மெண்ட் எனர்ஜி எல்லாமே ஏறி இருக்கு. ஆனா இது அந்த உல்ஃபு பையனுக்கு தெரியாது. அங்க தண்டர் ஃபிஸ்ட வச்சு தாக்குன்னு அங்க தாக்குறான். ஆனா நம்ம சூஹானுக்கு அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அசால்ட்டா அவன் தப்பிக்கிறான். டைமண்ட் ஃபிஸ்ட மூஞ்சி கிட்ட ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே மாஸ்க் உடைஞ்சு போகுது. இந்த ஆளோட நிலைமையும் மோசமாகுது. எல்லாருமே நம்ம ஹீரோ பண்ண காரியத்தை பார்த்து அப்படி வாயை பொழக்கிறாங்க. இந்த மேட்சோட வெற்றியாளராகவும் நம்ம மினிட்டோர் அவன் தான் ஆகுறான். அங்க ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான், ஆமா 4வது மேட்ச நான் ஜெயிச்சுட்டேன், அப்புறம் என்ன என்னோட பிரைஸ் மணி அது எப்ப என்கிட்ட வரும்? இதோ உங்களோட பிரைஸ் மணி. கங்க்ராச்சுலேஷன் மினிட்டோர், நீங்க வெற்றிகரமா இந்த அரீனாவோட சாம்பியனா மாறிட்டீங்க. நாங்க சொன்ன மாதிரியே அந்த 60,000 yen அது உங்களுக்கு பிரைஸா கிடைக்குது. இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி பாத்துன்னு இருந்த அதே பர்சன் அவனும் அவங்க பாத்துன்னு இருக்கான். அதங்க அந்த டீச்சர் அவன் தான்.
டைமண்ட் ஃபிஸ்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப லெவல் லோவா இருந்துச்சு. ஆனா எப்படி ஒரு மாஸ்டர் செஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இவனால அந்த ஃபிஸ்ட பயன்படுத்த முடிஞ்சது. இவன் நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டும் இல்ல, நிறைய பேரால இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போதும் இவன் இங்க பண்ணிருக்கானா, இவனுக்கு திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஹேய், உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணுன்னு, போங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் யாரு என்னன்னு இன்னைக்கே எனக்கு தெரியணும். ஓகே சார், வேலையை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அமைதியா வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றத அவன் பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஆளு சல்லுன்னு ஓடி போறான். நம்ம சூஹானோட வேகம் முன்ன இருக்கிறத விட இப்ப பல மடங்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு ஆர்டினரியான பர்சனை விடவும் அவனால பல மடங்கு வேகமா ஓட முடியும். சோ இதனாலயே அந்த ரெண்டு ஆளுங்களுக்கு நம்ம சூஹான் எங்க போனான்னு தெரியல. அட, ஒரு சில செகண்டுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தான், அதுக்குள்ள எங்க போனா. ஆனா உண்மையை சொன்னா நம்ம ஹீரோ ஓடியெல்லாம் போல, அங்க மேலதான் ஒட்டின்னு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஸ்டில் இப்பயும் தெரியல எதுக்காக என்ன மாதிரி ஒரு பர்சனை இவங்க தேடி வரணும். ஆனா அதெல்லாம் அவளைக்கும் கண்டுக்கல. இதுக்கப்புறம் ஆளு வீட்டுக்கு வரான். அங்க வீட்டுக்கு வந்துட்டு 60,000 அங்க வைக்க அங்க ரெண்டு பேருமே வாயை பொழக்கிறாங்க. அங்கிளும் கேக்குறாரு, அடே சூஹான், நீ என்ன பேங்க ராபரி பண்ணிட்டியா என்ன? இந்த அளவுக்கு பணத்தை எப்படி நீ கொண்டு வந்த? அது வந்து ஒன்னும் இல்ல, ரீசெண்டா நான் ஒரு ஸ்பாரிங் பார்ட்னரா டோஜோல ஒர்க் பண்ண இருக்கேன். அதனால மாஸ்டரும் எனக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நம்பி எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. அதனாலதான் இந்த பணம் வந்துச்சு. ஆனா அந்த டோஜோவோட மாஸ்டரு அவன் வந்து ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் எப்படி எவ்வளவு தந்தான்? என்ன அங்கிள் ஆண்டி, என்ன நம்ப மாட்டீங்களா என்ன? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல கண்ணா, நீ சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஆளுக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல வந்துட்டு உட்காந்து யோசிக்கிறான். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த ஃபீ அதுவும் செட்டில் ஆயிடுச்சு. ஆன்டியோட மெடிசனு ரெண்டு இதுவும் சரியாயிடுச்சு. இதுக்கான பிரச்சனையும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த சிஸ்டம் இதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் திடீர்னு ஒரு வித்தியாசமான சிஸ்டம் என் முன்னாடி வந்துச்சு. அதுல கிடைக்கிற கொஸ்ட் மூலமா வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. அதுலயும் மார்ஷல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் 67 அங்க கெயின் ஆயிருக்கும். இதை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட பவர் அதுவும் பங்கமா அதிகரிக்கும். சரி, சும்மா ட்ரை பண்ண வேண்டியதா. அங்க பிளட் எனர்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஆளு போட அது ஆட் ஆகும் போது பவர் அப்படியே பத்திக்கு எரியுது. நம்ம ஹீரோ இன்னமும் அங்க ஸ்ட்ராங் ஆகுறான். எனக்கு தெரிஞ்சு இப்ப என்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, ஒரு குவாசி மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பிகினர் ஸ்டேஜ் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி நான் இன்னமும் இதுல பாயிண்ட்ஸ போட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்க இதே மாதிரி பாயிண்ட்ஸ போடும் போது ஆளோட பாடி எல்லாம் ரொம்ப டஃப் ஆகுது. அட, என் பாடி முன்ன இருக்கிறத விட டஃப் ஆயிடுச்சு. என்னோட பாடி கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. எந்த விதமான காயமா எனக்கு இல்ல. ஏதோ என் பாடிக்குள்ள எல்லசான பவர் அப்படியே சர்ஜ் ஆயின்னு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இப்பயே ரொம்ப ஆசையா இருக்கு என் பவரை நான் இப்பயே டெஸ்ட் பண்ணும். இதுக்கு ஒரே ஒரு வழி, ஸ்கூல். அதுதான் ஸ்கூல்ல காம்பேக்டுக்கான ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கும். அதை வச்சு டெஸ்ட் பண்ற வேண்டியதா. அதுக்கேத்த மாதிரியே அந்த டிவைஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு தெரியும் 100% பவரை வச்சா ஏதாச்சும் ஆகும்னு. அதனால இப்போதைக்கு ஒரு 70% பவர் அது வந்து போதும்னு நினைக்கிறேன். டைமண்ட் ஃபிஸ்ட 70%ல வச்சு ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அங்க ஒரே போக மூட்டமாவது நம்ம ஹீரோவோட முகமே அங்க மாறும். காம்பேக்ட மெஷர் பண்றதுக்கான அந்த டிவைஸ் அதுவே ஒஞ்சி போயிடுச்சு. இதனால நம்ம சூஹானுக்கு பயமா இருக்கு. இந்த விஷயத்த ஒண்ணி நான் தான் பண்ணு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் கிட்ட வந்துட்டு என்ன பே பண்ண சொல்லுவாங்க. அங்க இந்த அளவுக்கு சவுண்ட் வரும்போது, ஆமா யார் அது நைட் டைம்ல சவுண்ட் போறா? அவ்வளவுதான். இந்த சவுண்ட் கேட்டவனே ஆளை விடுங்க சாமி, நான் ஓடிடுறேன். அங்க ஆளு பயங்கர வேகமா தப்பிக்கிறான். இந்த டைம்ல தான் அந்த வயசானவரு அங்க வந்து செக் பண்றாரு. ஆனா அந்த டெஸ்டிங்கான டிவைஸ் மோசமான நிலைமையில இருக்குமா? இத பார்த்தவனே அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆமா, இத வந்து இந்த டைம்ல யாரு இப்படி பண்ணா? எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு பசங்க சாங்கு லீ அவங்க வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சாங்கு லீ, ஸ்கூல் நாளைக்கு ஆரம்பிக்கணும். உங்க ரெண்டு பேரோட நிலைமைய மோசமாக்காம நான் விட மாட்டேன். ஸ்கூலுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் முன்னாடி சாங்க பாத்துக்கின்னு யோசிக்கிறான். ஆமா, சாங்குக்கு என்னாச்சு? எதனால மண்டை அவனுக்கு இப்படி வீங்கி போயிருக்கு? தலை, அது என்னன்னா ரீசெண்டா டெஸ்ட் பண்றதுக்கான அந்த காம்பேக்ட் மிஷின் நைட்ல ஆளு வச்சுதான் போல. கேட்டாலும் அதுக்கு ஒத்துக்கல, அதை பண்ணது அவன் தானு. அதனால பிரின்சிபல் துவச்சிட்டாரு போட்டு. உண்மையை சொன்னா இந்த விஷயத்த சூஹான் தான் பண்ணான். ஆனா தேவையில்லாம அவன் இதுக்கு பிளேம் எடுத்துக்கிறானா? சரி, ஏதோ ஒண்ணு, நான் தப்பிச்சேன், அது வரைக்கும் சந்தோஷம்தான். பசங்களா, நம்ம அகாடமிக்கு Tier 3ல இருக்க சாங் டியாங் அப்படின்னு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. இவரு மூலமா நீங்க தண்டர் ஃபிஸ்ட கத்துக்க போறீங்க. இது ஒரு C ரேங்க்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெளியில நீங்க கத்துக்கணும்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இவரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. அதோட டுட்டோரியலை பார்த்துட்டு நீங்க தான் அதை கத்துக்கணும். நம்ம சூஹானுக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஃபாக்ஸ் மாஸ்கோட ஒரு பர்சன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பான்ல, யூஸ் பண்ண அதே டெக்னிக் அதான் இது. அந்த டெக்னிக் அது உண்மையிலேயே மாசான டெக்னிக் தான். அதை நல்லா பார்த்தா என்னால அதையும் மாஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி
மாதிரி ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த மாதிரி வாய்ப்பை என்னால எப்படி விட முடியும்? பசங்களா அமைதி அமைதி, இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நீங்களா தான் இதை கத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு திறமசாலி அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஒரு முறை பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்க கத்துக்கோங்க. தண்டர் ஃபிஸ்ட்டை நீங்க பண்ணும்போது பஞ்ச் வந்து ஒரு பேசிக்கான லெவல்ல இருக்கும். ஆனா அந்த பஞ்ச்ல ஒரு தண்டருக்கான சவுண்ட் அது அப்படியே வரும். ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல பண்ணும்போது நீங்க 3 ஸ்ட்ரைக்ஸ் அட் அ டைம்ல பண்ண முடியும். இதே விஷயத்த தான் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் நேத்து அங்க பண்ணிருப்பான். மைக்ரோ லெவல்ல இருக்கும் போது 5 முறை தொடர்ந்து தாக்க முடியும். 5 சவுண்ட்ஸும் அவங்க கேட்கும். மாஸ்டர்டா இருந்தீங்கன்னா உங்களால 7 முறை இதை தொடர்ந்து பண்ண முடியும். 7 முறை அந்த சவுண்ட்ஸை எழுப்ப முடியும். கரண்டா இந்த லெவல்ல நான் இருக்கேன். பசங்களா இதுல பர்ஃபெக்ட் ஸ்டேஜை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக்ஸ் அது வழக்கத்தை விட ரொம்ப பலமா இருக்கும். அட் அ டைம்ல 9 ஸ்ட்ரைக்ஸ பண்ண முடியும். இதோட சவுண்ட்ஸும் பங்கமா எழும்பும். பசங்களா ஆனா அதுக்குன்னு ரொம்ப ஹையாலாம் நீங்க எய்ம் பண்ண வேணாம். பேசிக்கா இதை கத்துக்கிறதுக்கு பாருங்க, அதுவே இன்னைக்கு எனஃப். இதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு ட்ரைனிங்க போகுது. இருந்தாலும் இதை யாராலையுமே கத்துக்க முடியல. எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகி இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க ரொம்ப கடுப்பாவுறான். ஏன்னா அது ஒரு சி ரேங்க்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ். இதை எப்படி நம்மளால லேர்ன் பண்ண முடியும்? இது ரொம்ப ஹார்டா இருக்கு. அடே சூஹான், நீ என்ன இதை கத்துக்கினியா என்ன? பார்த்தா நம்ம சூஹான் அங்க இல்லவே இல்ல. ஆமா, இவன் இந்த டைம்ல எங்க போனா? ஆனா அந்த சேனுக்கு பேசிக்கா லைட்டா அந்த டெக்னிக் வந்து வருது. இத பாக்குற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆச்சரியமாவுறான். இந்த சேனு உண்மையிலே ஜீனியஸ் நினைக்கிறேன். ஏன்னா எங்களால இந்த டெக்னிக்கை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா அவனோட மூளை இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிச்சா? என்ன டீச்சர் பாத்தீங்களே, அந்த சேங் அந்த பையன் வந்து ஜீனியஸ். அந்த பையன் மேல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா அவனை கைட் பண்ணலாம். அந்த பையன் ஒரு ஜீனியஸா? மத்த கண்ட்ரிலலாம் நீங்க போனீங்கன்னா இவன் பண்ண விஷயம் அது வெறுமா ஒரு பாசிங்கான ஆவரேஜான விஷயம் தான். இதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு 2 பேருமே போகும்போது அந்த இடத்துல பிரின்சிபல் கிட்ட அவரு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பசங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம இங்க வந்துட்டனும். ஏன்னா இந்த இடத்துல ஜீனியஸா குட் எனஃபா யாருமே இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா டாப் டிஎல யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா இந்த இடத்துல அப்படி யோசிச்சது ஏன் தப்பாதான் இருக்கு. அப்சல்யூட்டா இந்த மாதிரி இடத்துல தேர்றது ரொம்ப இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்கு. ஆனா திடீர்னு முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அது ஏன்னா நம்ம ஹீரோ அவரு பண்ண அந்த டெக்னிக்கை நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டான். அதுலயும் அவரு பண்ண மாதிரியே அங்க பண்றான். இத கத்துக்கிறது ஹார்டா இருந்துச்சு. ஆனா எப்படியும் நான் கத்துக்கினேன். ஆமா, இந்த இடத்துல இப்படி எல்லாம் ஒரு டீச்சர் இருக்காங்களா என்ன? அட, அவன் ஒன்னும் டீச்சர் இல்ல. அவனோட ட்ரெஸ்ஸ பார்க்கும் போது அவன் கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண மாதிரி பயங்கரமா அங்க பண்ணி காட்டுவான். அங்க அவரே இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவராலேயே 7 சவுண்ட்ஸ் ஒண்டி தான் எழுப்ப முடியும். நம்ம ஹீரோ என்னன்னா 9 சவுண்ட்ஸ். சிம்பிளா சொன்னா அந்த ஃபிஸ்டியை மாஸ்டர் பண்ணிட்டா. இந்த விஷயத்த அவரே அங்க பண்ணதில்ல. வெறுமா நான் இந்த விஷயத்த பண்ணி காட்டினேன், அதுக்கே இவன் புரிஞ்சுட்டு 6 நாள்லயே இந்த ஃபிஸ்ட மாஸ்டர் பண்ணிட்டானா? இவன் உண்மையிலேயே ஜீனியஸ். நம்ம ஹீரோ 9 சவுண்ட்ஸ் எழுப்புற மாதிரி ஒரு அட்டாக் அங்க பண்ணி காட்டியிருப்பான். அதை பார்க்கும் போது இவருக்கு ரொம்ப ஆர்வம் வரும். இதனால 8 சவுண்ட்ஸ் எழுப்புற மாதிரி இவரு பண்ணுவாரு. அங்க வெற்றிகரமா அவரால் அதை பண்ணவும் முடியுது. இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பையன் அவனால 8 சவுண்ட்ஸ் எழுப்ப முடியுது. இது செம்மையான விஷயமா இருக்கு. பையன் அவன் எங்க இருக்கான்? இப்பயே அவனை நம்ம பார்க்கணும். ஆனா ஓடி வந்து பார்த்தா நம்ம சூஹான் அங்க இல்ல. ஆளு வேற எங்கேயோ போயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போதே யோசிச்சுக்கினே போறான். நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா சி ரேங்க்ல இருக்க அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை பயிற்சி பண்ற மூலமா இந்த அளவுக்கு டயர்ட் ஆகும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்ப என்கிட்ட தண்டர் ஃபிஸ்டும் இருக்கு, அந்த டைமண்ட் ஃபிஸ்ட் அதுவும் இருக்கு. ரெண்டுமே ஃபுல்லா மாஸ்டர் ஆயிடுச்சு. சிம்பிளா சொன்னா இப்போ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டோட லெவல்ல நான் இருக்கேன். மார்ஷல் பாயிண்ட்ஸ் அடையறதுக்கு நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபாக்ஸ் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சனை ஆளு தோக்கச்சிருப்பான். அதனால மார்ஷல் பாயிண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும். சோ அதுக்காக இப்போ டோஜோக்கு வரான். அந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரைனிங் பலமா போயின்னு இருக்கு. அங்க ஃப்ரெண்டும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சுடா சூஹான், இப்பெல்லாம் வரதே இல்ல, ஆளே காணோம். அதுக்கு தாண்டா இப்போ வந்திருக்கேன் பிராக்டிஸ் பண்ணலான்னு. சைட்ல பர்பிள் ஹேரோட இருக்கிற ஒரு பர்சன் அங்க இருக்கிற ஆளை பயங்கரமா அடிக்கிறான். ஏன்னா கீழே அடி வாங்குற பையனுக்கு அவளைக்கும் விஷயங்களை புரிஞ்சுக்க முடியல. அடே, உன்னால டெக்னிக்கை கத்துக்க முடியலன்னா டீச்சரை திரும்பலாம் குறை சொல்ற வேலையை வச்சுக்காத. ஏன்னா ஓ மேல குறைய வச்சுட்டு டீச்சர் மேல நீ குறைய சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம சூஹானுக்கு புரியல. ஆமா, அந்த பையன் யாரு, எதுக்காக அவன் இப்படி பண்ணிருக்கான்? அது என்னன்னா அந்த பையனோட டீச்சரு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்டரு. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களை பார்த்தா அவருக்கு சுத்தமா அங்க பிடிக்கல. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாதான் ஒரு பண்ணு இருக்காரு. அந்த பையன் இருக்கால, அந்த பையன் அந்த டீச்சரோடைய ஸ்டூடெண்ட் யானு.
அந்த பையனும் சும்மா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்க ஆளு அந்த பர்சனை தூக்கிட்டு கைய வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே கைய பிடிக்கிறான். நீ ரொம்ப அதிகமா போறேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. ஆமா, நீ யாரா? உனக்கு அவ்வளோ தைரியமா? வரியா? ஒத்தைக்கு ஒத்த வாடா. நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆனா இந்த டைம்ல டீச்சர் வர. ஆமா, என்ன எதுக்காக இங்க ஒரே நாய்ஸியா இருக்கு? அடே, இந்த வாட்டி நீ ரொம்ப லக்கியா இருக்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி விட மாட்டேன். இந்த பையன் நான் யோசிச்ச மாதிரியே ரொம்ப அரகண்டா தான் இருக்கான். அந்த டீச்சரும் வந்துட்டு, பசங்களா, ரேஜிங் சீஸ்பியர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை நான் பயன்படுத்த போறேன். ஆனா என்னோட பழைய ரோலை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கை வெறும் ஒரே ஒரு முறை தான் நான் பண்ணுவேன். இதே மாதிரி அவரோட டெக்னிக்கும் அங்க ஆரம்பிக்குது. இத பண்ணும் போது நம்ம ஹீரோ நல்லா பாக்குறான். அந்த டீச்சரும் அவங்க யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்க ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் எதுக்கு சொல்லி தரணும்? நான் எப்படியோ இங்க இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு திறமை இல்ல, ஒரே கிளான்ஸ்ல கத்துக்கிற மாதிரி எப்படியோ யாராலையுமே இங்க கத்துக்க முடியாது இப்படின்னு இவரு யோசிப்பாரு. ஆனா இவருக்கு அங்க தெரியல, நம்ம சூஹான் அவன் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து நல்லா கத்துக்கினானு. அவரு பண்ண ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா உன்னிப்பா நம்ம ஹீரோ பார்த்தான். அந்த இடத்துல அவ்வளவுதான் ஒரு ஈட்டிய போட்டு போறாரு. என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நீங்களாதான் இந்த விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா பசங்களா? அங்க இருக்கிற எல்லாருக்குமே கடுப்பாவுது. இது என்ன கதையா இருக்கு? இது பெரிய ஸ்கேமு. ஏன்னா இவரு வருவாராம், ஒரே ஒரு டைம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாராம். இதுல நம்மளால எப்படி கத்துக்க முடியும்? எல்லாருமே அங்க குழம்பி போயிருக்கும் போது நான் அப்படி குழம்பி போயில. ஏன்னா எல்லாத்தையுமே உன்னிப்பா நான் கவனிச்சேன். அந்த ஈட்டிக்கு ஒரு மொமெண்டம் வேணும். ஈட்டிய வச்சு எல்லஸான ஜெயிண்டான வியூஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த டெக்னிக்கை பக்காவா அங்க பண்ண முடியும். அங்க எல்லாருமே குழம்பி போயிருக்கும் போது நம்ம ஹீரோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட. அவ்வளவுதான், ரொம்ப திறமையா பண்றதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா வாய பொழக்கிறாங்க. அட, இந்த சூஹான் இந்த டெக்னிக்கை கத்துக்கினானா என்ன? உண்மையிலேயே ஒரு ப்ரோடஜி நினைக்கிறேன். ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம யாராலையுமே அதை கத்துக்க முடியல. இந்த டைம்ல அந்த லீ அந்த பையன் வரான். ஆமா, என்ன இந்த இடத்துல ஒரே நாய்ஸியா இருக்கு, என்ன பிரச்சனை? யாராச்சும் அந்த டெக்னிக்கை கத்துக்கினீங்களா என்ன? அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை ரொம்ப நல்லா பண்ணும் போது அங்க லீ ஆச்சரியமாவறான். பரவாயில்லையே, இந்த பையனால அந்த டெக்னிக்கை பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு ஜீனியஸ் நினைக்கிறேன். உடனே லீயும் நம்ம ஹீரோ கேட்ட வந்துட்டு, தம்பி என் கூட ஒரு ஸ்பாரிங் மேட்ச் வரியா? நம்ம ஹீரோ அதுக்கு ஆப்வியஸா ஒத்துக்கிறான். ஏன்னா இந்த பையன் அரோகண்டா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணணும்னு சொல்லிதான் ஒத்துக்கிறானே. அங்க சூஹான் கிட்ட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க சொல்றான், வேணாண்டா, அந்த பையன் ரொம்ப மோசமானவன். அதே மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த் உந்த விட ரொம்ப அதிகம். அதனால உனக்கு ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன பத்தி நீ கவலைப்பட வேணா, இப்ப அவனை பத்தி தான் நீ கவலையே பண்ணும். அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரேஜிங் சீஸ்பியர் அந்த டெக்னிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட ஸ்பியர் டெக்னிக் அது மைக்ரோ லெவல்ல இருக்கும். ஆனா நம்ம ஹீரோட ஸ்பியர் டெக்னிக் அது ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல இருக்கும். அந்த பையனோட லெவலை விட நம்ம ஹீரோட லெவல் பல மடங்கு ரொம்ப அதிகம். அங்க இத பாக்குற அந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாவறான். ஏன்னா அந்த பிளேடு பாடும் போதே ரெண்டு பேருடைய பவர் டிஃபரன்ஸ் அது அந்த பையனுக்கு நல்லாவே புரியுது. இந்த பையன் உண்மையிலே யாரு? ஏன்னா இன்னமும் இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறவே இல்ல. அப்படி இருக்கும் போதும் இந்த டெக்னிக்கை சில பல நொடியில ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சது. இது இம்பாசிபிள். நம்ம சூஹான் அங்க விடல, அந்த ஈட்டியை அப்படியே பறக்க விட்டுறான். இதனால லீ அந்த மேட்ச்ல தோத்து போறான். நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கவும் செய்யறான். அங்க ஒரு ஆப்போனண்ட்டை தோக்கச்சனால 35 மார்ஷியல் ஆர்ட்ஸ் பாயிண்ட் அங்க கிடைக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்களை எலிமினேட் பண்ணா என்னால இந்த மாதிரி பாயிண்ட்ஸையும் அடைய முடியுமா? இது நல்ல விஷயமா இருக்கு. அந்த இடத்துல இப்பயும் லீயால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இம்பாசிபிள், இது அப்சல்யூட்டா இம்பாசிபிள். அவன் எப்படி இத பண்ணா? நான் மைக்ரோ லெவல்ல இருக்கேன், அவன் என்னை விட எப்படி ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல அவ்வளவு சீக்கிரமா அடைஞ்சா? நான் இயர் கணக்குல ட்ரெயின் பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு லெவல்ல அடைஞ்சேன். ஆனா இவன் எப்படி ஒரு சில நொடியில இத பண்ணா? நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் ஏத்த, நான் இதுக்காக அவனை கண்டிப்பா விட மாட்டேன். அங்க ஆளு பயங்கரமா தாக்க வரான். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, போதும் ஸ்டாப் பண்ணு. பார்த்தா நம்ம டீச்சர் அப்படி சொல்லும் போது அங்க ஆளால எதுவுமே பண்ண முடியல, கம்முன்னு ஆகுறான். அங்க டீச்சர் கிட்ட வந்துட்டு மூஞ்சிலே ஒரு அடி. இந்த மாதிரி காரியத்தை பண்ற நீ எல்லாம் என்ன ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்? தன்னுடைய டீச்சரே இப்படி சொல்லும் போது ஆளு ரொம்ப அங்க கஷ்டப்படுறான். அங்க டீச்சரும் யோசிக்கிறாரு, ஜஸ்ட் நான் வெறுமா ஒரே ஒரு முறைதான் அங்க சீரேஜ் அந்த ஸ்பியர் டெக்னிக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, அதுக்கே இவன் ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல அடைஞ்சிருக்கானா? இவன் உண்மையிலேயே இந்த இம்பீரியல் கேபிட்டலோட ஒரு ஜீனியஸா இருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த லீ ரொம்ப அரகண்டான பையன். அவன் பண்ண விஷயத்துக்கு மன்னிச்சிரு. ஏன்னா தேவையில்லாம உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கிட்டே மோதிட்டான். தப்பு எல்லாமே என் மேலதான் இருக்கு. அவனுக்கு சரியான டிசிப்ளினை நான் கொடுக்கல.
அதனால எங்களை மன்னிச்சிரு. நான் சுத்தமா யோசிக்கல இவரு இப்படி மாறுவாருன்னு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப கொடூரமா இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட கேரக்டரே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில அவனோட டெக்னிக்கை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். ஏன்னா ஆளுகிட்ட அந்த தண்டர் ஃபிஸ்ட் இருக்கு, அதே டைம்ல டைமண்ட் ஃபிஸ்டும் இருக்கு. இப்போ ரீசெண்டா கத்துக்கின சீரேஜ் அந்த ஸ்பியர் டெக்னிக்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். இன்னமும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்கிட்ட வெப்பன் அதுதான் இல்ல. அதனால சீக்கிரமா ஒரு வெப்பனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட பிரச்சனை என்னன்னா பணம் அதுதான் என்கிட்ட இல்ல. ஆன்டியோட மெடிசன், ரெண்ட், அடுத்தது எங்க ஃபீஸ் அதுலயே எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பங்கமான வெப்பனை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ஆகும். ஆனா என்கிட்ட இப்ப பணம் இல்ல. பணத்துக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். போற வழியில டிவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸ்டார் சிட்டிக்கு வெளியில மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை அது இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை ஹன் பண்ணா அதுக்கேத்த மாதிரி ஜெனரஸா ரொம்ப அதிகமா ரிவார்டும் கிடைக்குமா? ஓ, சிட்டியை விட்டு வெளில போய் ஹன் பண்ணா பணம் வந்து கிடைக்குமா? சோ ஆளு இத பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அங்கிள் அண்ட் ஆன்டியை நோக்கி வரும். அந்த இடத்துல ஆன்டி கேக்குறாங்க, ஆமா எதுக்காக நீங்க திரும்பவும் இந்த அளவுக்கு ஹார்டா ஒர்க் பண்ணணும்? ஏன்னா போன வாட்டி தான் நம்ம சூஹான் பணத்தை தந்தான். அப்பனா நீங்க அந்த அளவுக்கு ஹார்டா ஒர்க் பண்ண வேணாம். எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? சூஹான் வந்து ஸ்டில் இப்பயும் எங்க இருக்கான். அதனால நம்ம ஹவுஸ் ஹோல்டோட பர்டன் எல்லாத்தையுமே அவன் மேல வைக்க முடியாது. அதே மாதிரி அவனுக்குன்னு பணமும் வேணும். அதனால நான் இது எல்லாத்தையுமே பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ வரான். அங்க வந்தோடனே நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, அட நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா, நீயே டயர்டா வருவ, அதனால வேணாம். இருந்தாலும் நம்ம ஹீரோ எங்க கேட்க போறான். அப்படியே அங்கிள் கிட்ட அவன் சொல்றான், அங்கிள் அதான் இப்ப நான் ஏர்ன் பண்ணல, அப்புறம் எதுக்காக நீங்க ஒர்க் பண்ண போகணும்? வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஏன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாகுது. இதனால ஆன்டி நீங்க பாத்துக்கலாம். இல்லப்பா அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒர்க்குக்கு போறேன். ஏன்னா இதனால ஓரளவு ஏர்னிங்ஸ் வந்து வரும். டெய்லி எக்ஸ்பென்ஸ் மத்த விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் ஒன்னும் ரொம்ப எல்லாம் புஷ் பண்ண மாட்டேன். என்ன ஆமா ஆமா அங்கிள் சொல்ற விஷயம் உண்மைதான். நான் ஃபியூச்சர்ல உனக்கும் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங்க்கு காசு ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இதை கேட்கும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னமும் நிறைய பணம் அவனுக்கு வேணும். அப்பதான் அங்கிளும் ஆன்டியும் ரிட்டையர் ஆக முடியும். அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும். சிட்டிக்கு வெளியில ஏகப்பட்ட பீஸ்டிங்க அப்பியர் ஆயிருக்கு. அதுங்களை கொல்ற மூலமா எனக்கு பணம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிய என்னால விட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து பல மடங்கு நான் ஏத்தணும். அதனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமா கிடைச்ச பாயிண்ட் QI அண்ட் பிளட் அதுல போட நம்ம சூஹானோட ஸ்ட்ரென்த்தும் இதனால பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இதுக்கப்புறம் ஆளு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறான். இன்னமும் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா அந்த பீஸ்ட் ஹண்டிங் அதுவும் ஆரம்பிக்க போகுது. இந்த வாய்ப்பை என்னால விட முடியாது. இதுக்கப்புறம் ஸ்டார் சிட்டியோட அவுட் சைட காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் பீஸ்டிங் அப்பியர் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி டிவில பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் நேரடியா இங்க வந்து பாக்குறேன். அந்த இடத்துல அவன் யோசிச்ச மாதிரியே ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. ஒரு டியர்ல இருக்க பீஸ்டுக்கு ஒரு விதமா அங்க பணம் வந்து கிடைக்குது. டியர் 1ல இருக்க பீஸ்ட்னா 1000, மிட் ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்ட்னா 3000, அதே மாதிரி அப்பர் ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்ட்னா 5000 இப்படின்னு அங்க போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே அவன் பாச்சிங்கனே வரான். ஒன்ன ப்ரூஃபுக்காக லெஃப்ட் இயரை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குமா? என்னது இயரை வந்து வெட்டி எடுக்கணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? சரி என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அதே மாதிரி இயர்ஸ வந்து கொடுக்கறான். இத பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு புரியுது இவனும் இதே மாதிரி அங்க பண்ணணும்னு. அங்க அவரை பார்க்கும் போது ஒரே சத்தமா சைல இருக்கு. எல்லாருமே தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, யங் மாஸ்டர் வராருன்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த அந்த பர்சனை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி அரினால மாஸ்கோட ஒரு பர்சன் கிட்ட சண்டைட்டு இருப்பான். அந்த பர்சனை பாக்குறதுக்கான அதே ஃபீலிங் அது இங்க வந்து இந்த கேங்க அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி அங்க பிடிக்கல. நம்ம ஹீரோவும் அங்க பாத்துன்னு இருக்கான். நம்ம சூஹான் இப்படி பாக்கதான் அந்த பையனை பாக்குறான். ஆனா நம்ம ஆளுக்கு தெரியும் இந்த இடத்துல பீஸ்ட் ஒண்டிதான் டேஞ்சரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஹியூமன்ஸ் அவங்க தான் பீஸ்ட விடவும் ரொம்ப கொடூரமானவங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் அவன் கேட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்க அவரும் கேக்குறாரு, அம்மா தம்பி நீ என்ன தனியாவா உள்ள போக போற? நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அவரும் அப்படியே விட்டுறாரு. ஆனா மனசுல அவரு யோசிக்கிறாரு, இந்த பையன் இவன் ஃபீல்லஸான கிட்டா இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் உள்ள போயிட்டு பீஸ்டுங்களால இறந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆளு வெற்றிகரமா அங்க வந்து சேர்றான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது.